வண்டியை ஸ்கேன் பண்ணுறதுக்கு போல இருக்குது. ஏதோ ஸ்கேனர் மிஷின் மாதிரி இருக்குது. ஓகே, எக்ஸ்ரேலாம் வச்சு செக்அப் பண்ணுற அளவுக்காக நம்ம வந்து கடத்திட்டு போக போகிறோம். இது யூரோப்லேருந்து ரஷ்யாவுக்கு போகிறோம் இல்லையா, அதனால தான் இருக்கும். ஐயோ, அன்ஆத்தரைஸ்டு பார்டர் கிராசிங்கா? என்ன காய்ஸ் இது? டீசல் ப்ரைஸ் வந்து 0.61, அங்கே நமக்கு 1.9க்கு கிடச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 0.9 பவுண்டுக்கு கிடைக்குது. Hi guys, welcome back to Euro Truck Simulator 2. And நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ட்ரக்குக்கு பயங்கரமான சில அப்கிரேட்ஸ்லாம் பண்ணோம். கீழே எறிகிற இந்த லைட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த நேஷ்னல் ஃப்ளாகு, அதுக்கப்புறம் நம்ம நேம் போர்டு, அப்படி இப்படின்னு நம்ம கொஞ்சம் நிறையா அப்கிரேடு தான் இந்த வண்டிக்கு பண்ணிட்டோம். அண்ட் லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம இந்த வண்டியை ஓட்டாமல் இதுக்கு பதிலாக வந்து நம்ம ஒரு குயிக் மிஷினை வந்து பண்ணோம். ஸோ இப்போ நம்மளுடைய ட்ரக்குக்கே நம்ம பேக் வந்துட்டோம். இருங்க, நான் ஃபஸ்ட்டு இந்த லைட்டெல்லாம் போட்டு காமிச்சிடறேன் உங்களுக்கு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த லைட்டுக்கு ஏதோ பீகான் லைட் அமுத்தணும் கைஸ், பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் லைட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம லைட்டை வச்சுருக்கோம். ஸோ வேறு லெவலில் இருக்க போகுது. அண்ட் இன்றைக்கி நம்ம லாஸ்ட் வீடியோ எங்கே விட்டோமோ அங்கேருந்தே கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம ட்ரக்கை கொஞ்சம் வெளில எடுத்துருவோம். நமக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது கைஸ். அண்ட் நம்ம எந்த மிஷினை வேணால் வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மேப்புக்கு போவோம். ஸோ ஃப்ரைட் மார்க்கெட் நம்ம போனால் நம்ம இப்போதைக்கு எது நமக்கு கிட்ட அப்படின்னா 2 ஊருமே நம்ம கிட்ட தான் இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நம்ம அந்த ஆயில் டேங்கரை ஏற்றிட்டு போனதே இல்லை. அந்த ஆயில் டேங்கர் ஏற்றிட்டு இந்த ஒரு ரூட்டில் போகலாமாக. ஏன்னா நம்ம அந்த ரஷ்யா சைட் நம்ம இது வரைக்கும் போனதில்லை. எஸ்தோனியாவில் இருக்கும். ஓகே, நம்ம அங்கேயே போவோம். ஸோ இங்கேருந்து இன்னும் 8 நிமிஷம் தான். ஸோ கிட்ட தான், அதனால் பிரச்சனை இல்லை நமக்கு. அண்ட் 2 சைடு எந்த வண்டியும் வரல. அண்ட் இந்த ஹீரோ ட்ரக் சிமுலேட்டருக்கு வந்து உங்கள் கிட்டேருந்து நிறைய வரவேற்பு வந்து கிடைக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கேன். இன்னும் கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்கள். எந்த மாதிரிலாம் நம்ம கேம்ஸை கொண்டு போகலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் வந்து தெரிவிங்க. அப்போ தான் இந்த மாதிரி நம்ம நிறைய கேம்ஸ் வந்து விளையாட முடியும். அண்ட் நீங்கள் போன வீடியோ பார்க்கலன்னா நான் வந்து அதோடைய பிளேலிஸ்ட்டுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வந்து நம்ம பண்ணுற எல்லா ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் வீடியோஸும் வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு எந்தெந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் லாஸ்ட்டு சில கமெண்ட்ஸில் கூட நம்ம இது வரைக்கும் வந்து இந்த ஆயில் டேங்கரை வச்சு எந்த ஒரு வீடியோஸும் பண்ணலையேன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறோம். என்ன கைஸ் இங்கே நடக்குது? ஏதோ ட்ரக்கு ஓரம் நிற்குது, அவ்வளோதான். ஓகே, எந்த வண்டியும் வரலை. ஸோ நமக்கு இங்கே ரெட் சிக்னல். ஸோ நிறுத்துவோம். கரெக்டாக நிறுத்திருக்கேன் கைஸ். நான் சிக்னல் போட்டால் தான் பார்க்க முடியாது, சொல்லலை. ஹார்ன் அடிக்கிறாங்க, இருப்பா போகிறேன். ஸோ வந்தாச்சு, இந்த லெஃப்ட்டு தான். ஸோ நம்ம கடன்ட்டு உள்ளே போயிட்டு எந்த லெஃப்ட்டு கைஸ்? இது ரயில்வே ட்ராக்காச்சே. ட்ரெயின் எதுவும் வரல. ஓ ஷிட், நான் அந்த ட்ரெயினை பார்த்து ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணியிருப்பேன் கைஸ். அந்த வண்டியிலே இடிக்க போயிட்டேன். நம்மளுடைய ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. இங்கேருந்து தான் நம்ம வந்து இந்த லோடு ஏற்றிட்டு போக போகிறோம். என்ன லோடு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இது வரைக்கும் தெரியலை. வாங்க பார்ப்போம். ஸோ நம்ம இதுதான் வச்சோம். ஏன்னா நமக்கு இதில் 10 ஹீரோ நமக்கு கிடைக்குது. இது வந்து எல்பிஜி கேஸ். ஸோ இந்த எல்பிஜி கேஸ் எடுத்துக்கலாம். கிட்டே தான் கைஸ் இருக்குது. ஆனால் எந்த பக்கம் போயிட்டு, ஓகே அந்த சைடு போயிட்டு நம்ம ஓகே அந்த பக்கம் போயிட்டு நம்ம அங்கேருந்து இந்த வண்டியை எடுக்கணும் போல இருக்குது. ரைட்,
கொஞ்சம் இப்படி லெஃப்ட் எடுத்துப்போம், ரைட்டு எடுத்துகிட்டு இப்போ இருந்து அப்படியே பின்னாடி வருவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எனக்குனோ இந்த சில்வர் கொஞ்சம் அதிகமாக இந்த வண்டியில் போட்ட பிறகு கொஞ்சம் இந்த மெர்சிடஸோடைய லுக்கு கொஞ்சம் மாறிடுச்சோ அப்படின்னு தோணுது. நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாறிடுச்சா இல்லையான்ட்டு. ஸ்லோ பண்ணிக்கலாம். எல்பிஜி கேஸ் வர இது வரைக்கும் தான் இந்த கேமில் வந்து இந்த எல்பிஜி கொண்டு ஏன் நம்ம பெட்ரோல் டேங்கரையோ இந்த மாதிரி எதையுமே நம்ம ஏற்றிட்டு போனது கிடையாது. ஓகே காய்ஸ், இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:17. நம்ம அங்கே போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். ஸோ 5 மணி நேரம் நல்ல ஒரு கேம் உங்களுக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் உங்களுடைய டைமிங்கில் 5 மணி நேரம் இல்லை, கேம் டைமிங்கில் 5 மணி நேரம். ஒரே நிமிஷம் கைஸ், நான் கொஞ்சம் சவுண்டை வந்து குறைச்சிக்கிறேன். எனக்கு என்னவோ லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால் நான் சவுண்டை குறைச்சிக்கிறேன். ஓகே. ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஏன்னா இந்த ட்ரக்குடைய சவுண்டுக்கு. ஓகே கைஸ், போகலாம். இன்னும் 2 சைட் பார்த்துப்போம், ஏதாவது வண்டி கிண்டி வருதான்ட்டு. இந்த பக்கம் எதுவும் வரல, இந்த பக்கமும் எதுவும் வரல. ஸோ நமக்கு முன்னாடியே ஒரு ரெட் சிக்னல், நம்ம போகிறதுக்குள்ளே க்ரீன் ஆகிடும். ஸோ நம்ம அப்படியே ஸ்பீடை நிறுத்தாமல் போயிடுவோம். ஸோ நம்ம மேக்ஸிமம் டைமில் நேராக தான் போக வேண்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓ, 90 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாமா? பட் இந்த டேங்கர் எடுத்துக்கிட்டு நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இதுதான் கைஸ் நம்ம ட்ரக்கு. ஸோ ஒன் வே கிராமம் சைடு மாதிரி ஒரு ரூட்ஸ் இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்கு விளையாடுறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி போகலாம். ஆனால் ஹைவேஸில் வந்து நம்ம போயிட்டே இருந்தால் டைரெக்டாக ஒரே ரூட்டில் போயிட்டே இருக்க மாதிரி இருக்குமே தவிர, இந்த ஓவர்டேக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹைவேஸில் வந்து அவ்வளோவா இருக்காது. கொஞ்சம் ஸ்பீட் கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா ஒரு டேர்ன் வருது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆயில் டேங்கர் வந்து கொஞ்சம் வாபுல் ஆகும் டேர்னிங்கில் நம்ம கேர்ஃபுல்லாக இல்லைன்னா. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போவோம். என்ன கைஸ், அவங்களாம் லைட் போட்டிருக்காங்க, இப்போ நானும் போட்டுறேன். ஐபிஎம் போட்டிருந்தேன், ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ அப்படி வாபுல் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதிக ஸ்பீடில் போகாமல் தவிர்க்கிறேன் பாதி நேரம் டேர்னிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ரவுண்டானா வருது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஸ்பீடு கம்மி ஓ மை காட், லைட்டாக கொஞ்சம் கவனம் சிதறல் ஆயிடுச்சு கைஸ். ஸோ வண்டி நான் ஸ்லோ பண்ணுறேன். நான் 70, அதுக்கப்புறம் 50 குறைஞ்சிரும் ஸ்பீட் லிமிட்டு. ஸோ எந்த வண்டியும் வரலை. ரெனோ ட்ரக் நல்லா இருக்குது கைஸ். இந்த புது வெர்ஷன், பழைய வெர்ஷன் ரெனோ ட்ரக் நல்லா இருக்குது, சைடில் போகுதுல்ல, அது புது வெர்ஷன், அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னாடி ஒரு ஸ்கேனியா வருதுன்னு நினைக்கிறேன். ஸ்கேனியாவா மேனான்னு தெரில. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க.
பின்னாடி வர்றது ஸ்கேனியா தான் கைஸ். ஸ்கேனியா தான் பின்னாடி வருது. அதுவும் ஆயில் டேங்கர் தான். ஆனால் அந்த ஆயில் டேங்கர் லுக்கு நல்லா இருக்குது நம்மளதை விட. நம்மளது என்எஸ் ஆயில், அது வந்து ACSRSன்னு ஏதோ. அப்பா எனக்கு அந்த செகண்ட் பர்சனே வேலைக்கு ஆகாது கைஸ். இந்த செகண்ட் பர்சன் போட்டால் கூட கொஞ்சம் டவுட்டு தான். சைடில் நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் பறந்துட்டுருக்கோம். இருங்க, ஆமாம் செமையாக இருக்குது. இருங்க, இந்த பக்கம் பார்த்தா தெரியுதா? இந்த பக்கம் பார்த்தா தெரியல. ஸோ 90 வரைக்கும் போகலாம். ஆனால் நான் வந்து அரௌண்ட் 80 தான் போய்கிட்டே இருக்கேன். இப்போ ஃபாஸ்ட் எடுத்துறேன் கைஸ். டாப் கியர் போட்டேன், 12th கியர். அண்ட் நீங்கள் நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா அதை பாருங்கள். அதில் வந்து நம்ம வந்து ஒரு எஸ்கவேட்டர் மிஷின் எடுத்துகிட்டு போயிருப்போம். இதே மெர்சிடஸுடைய ஒரு டாப் வெர்ஷன் மெர்சிடஸ் ஓட்டிருப்போம். டாப் வெர்ஷன் அதுதான். கிட்டத்தட்ட 16 கியர்ஸ் கைஸ் அந்த வண்டியில். 16 கியர்ஸு, 21. அது வந்து பெரிய வெயிட் அண்ட் 26 டன் வெயிட் உள்ள ஒரு கண்டெய்னர். அது எஸ்கவேட்டர். அதை நான் இழுத்துட்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 கியர் 12 கியரில் தான் வந்து எனக்கு ஸ்பீடு 30 ஏறிச்சு. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க அது எவ்வளோ பெரிய வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பீட் லிமிட் கம்மியாகுதோன்னு நினச்சேன், கம்மியாகல. ஆமாம் கைஸ், ஆகுது. சிட்டிக்குள்ளே போகிறதுனால கம்மியாகுது. ஸ்பீட் கேமரா வேறு இருக்கான். ஸ்பீட் கேமரா இருக்கான். கம்மி பண்ணிட்டோம். இது எத்தனை டன்? இது 22 டன். ஸோ 22 டன் நம்மளால் இழுத்துற முடியுது. ஆனால் 26 டன்னு எக்ஸ்ட்ரா 4 டன்னு தான். ஆனால் அதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அந்த வண்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னாலலாம் யார் கைசுவேன் டைரெக்டாக திரும்புகிறான். அஃப்கோர்ஸ் அந்த வண்டியில் வந்து 10 கியர் 12 கியரில் தான் 30 ஸ்பீடே வந்துச்சு. என்னால் அதை மேக்ஸிமம் 70க்கு கூட கொண்டு போக முடியல 16 கியர் வச்சு. ஏன்னா அவ்வளோ வெயிட்டு அந்த வண்டியில். அண்ட் நம்ம போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட், ஒரு 2 கார் மோதி அதுலேருந்து ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அது நம்ம அதையும் பார்த்தோம். அந்த கார் எரிஞ்சிட்ருக்கிறத பார்க்கலனா அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு நான் இன்னொரு விஷயம் உங்கள் எல்லாத்தையும் கேட்கணும்னு நினச்சேன். இந்த ஒரு ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் கேமுன்றது ஆவரேஜாக எத்தனை நிமிஷத்து வரைக்கும் நம்ம வீடியோ பண்ணால் நீங்கள் பார்க்குறது கரெக்டாக இருக்கும்? ஆஃப் அன் ஹவர் வீடியோஸாக பண்ணலாமா, இல்லை 1 ஹவர் வீடியோஸாக பண்ணலாமா அப்படின்ட்டு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு வந்து ஓகே ஷார்ட் எபிசோட்ஸாக பண்ணலாம், இல்லை லாங் எபிசோட்ஸாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிடுவோம். அண்ட் லாஸ்ட்டு மிஷினில் வந்து நம்ம ஒரு ஊர்லேயும் வந்து பெட்ரோலுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். இங்கேயும் ஒரு பெட்ரோல் இருக்குது. ஸ்பீட் கேமராவில் மாட்டிக்கிட்டேனா? இல்லை மாட்டிக்கிட்டேன் கைஸ். $440 கம்மி பண்ண ஸ்பீடை. ஆனால் 50 போல் இருக்குது இங்கே ஸ்பீட் லிமிட்டு. நான் திரும்புகிறேன், உள்ளே போயிட்டு நம்ம பெட்ரோலுடைய ப்ரைஸை பார்ப்போம். என்ன கைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெட்ரோல் டேங்கே இங்கே வச்சுருக்காங்க. ஸ்பீட் கேமரா பார்த்து ஸ்லோ பண்ணேன். ஆனாலும் வந்து இவன் நிற்கிறான். எதனால்? நம்ம வர்றதுனாலயா? வாய்ப்பே இல்லையே. நான் இந்த பக்கம் நிற்கிறேனே. நான் தான் அந்த பக்கம் வந்து ஹெவியாக திரும்பினேன். ஏன் எல்லாம் நிற்கிறானுங்கன்னு தெரியலையே. இங்கே பார்த்தீங்கன்னா 1.68. நம்ம நேற்று போடும் போது வந்து 2. நேற்று நம்ம போட்ட கம்பெனியில் வந்து 2.9. இப்போ எங்களுக்கு வழி விட்றதா என்னது? நமக்கு தான் கைஸ் வழி விட்றானுங்க. அட பாவீங்களா, சொல்ல வேண்டியதானடா. ஓகே, நமக்கு தான் வழி விட்ருக்கான் போல இருக்கு. அது தெரியாமல் நான் அங்கே நின்றுட்டுருக்கேன். பெட்ரோல் நம்ம போடல, ஜஸ்ட்டு ஃபியூல் ப்ரைஸ் தான் செக் பண்ணோம். எதுக்கடா நான் ஓவர்டேக் பண்ணுறேன்? இருங்க சார், நான் ஓவர்டேக் பண்ணுறேன். திருத்தி விட்ருவோமா? போ பின்னாடி. டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்திக்கிட்டு. ஸோ இங்கே 70 தான். ஸோ 70லே மெயின்டைன் பண்ணிட்டு போவோம். $440 போயிடுச்சே கைஸ். டாலர்ன்ற €440. சரி விடுங்க, பார்த்துப்போம். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஸ்லோ பண்ணேன். நான் ஸ்பீட் கேமரா பார்த்து
ஸ்பீட் லிமிட் பார்க்காம போயிட்டேன். நான் 70ன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இங்கே பாருங்க கைஸ், ஒரு அருமையான ஒரு ரிவர். ஸோ இங்கே ஸ்பீட் லிமிட் 70 தான். ஏதாவது நம்ம முன்னாடி பின்னாடி ஏதாவது ஒரு டிராஃபிக் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஓவர்டேக் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ 90 ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம மேப்பில் பார்த்தா தெரியும். Holy shit, என்ன கைஸ் பண்ணுறான் அவன்? சரி விடுங்க, ஆம்புலன்ஸு, நம்ம என்ன சொல்ல முடியும். டைரெக்டாக வந்து அப்படியே ஸ்பீடு ஏறவும் இல்லை. இருங்க மேப்பில் பார்ப்போம் நம்ம அந்த கண்ட்ரியை தாண்டிட்டோமான்ட்டு. ரஷ்யாக்குள்ளே நம்ம போக போகிறோம் கைஸ். நம்ம ரஷ்யாக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அதில் என்ன ப்ரைஸ்ன்னு பார்ப்போம். நம்ம இங்கே பார்த்துட்டோம் 168. ரஷ்யாக்குள்ளே என்ன ப்ரைஸ் அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கே அதே தான் நினைக்கிறேன், அந்த 168. ஆமாம், 168 தான் இங்கே இருக்குது. ஸோ நம்ம திருப்பி அங்கே போய் பார்க்கும்போது ஒரு நாட்டுக்கும் பெட்ரோல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் இதுக்கு பார்டர் வரும்னு நினைக்கிறேன். எங்கன்னு கரெக்டாக தெரில, ஆனால் கண்டிப்பாக பார்டர் வரும். டபுள் லேன் ரவுண்ட் அபவுட்டை விட சிங்கிள் லேன் ரவுண்ட் அபவுட் தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. டபுள் லேனில் ஒரு லேன்லேருந்து இன்னொரு லேன், அதாவது மிடில் லேனில் வந்து லாங்காக சுற்றுவாங்க, எக்ஸிட் லேனு அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கிறதுக்கு பதிலாக சிங்கிள் ரவுண்ட் அபவுட்டை போட்டால் ஒருத்தன் வரானா வழி விட்டுறலான்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தான் பார்டர்னு நினைக்கிறேன். சைடில் ஏதோ பெரிய செவராக கட்டி வச்சுருக்காங்க, வீடு போல் இருக்குது. சாரி, செவருன்னு நினச்சிட்டேன். ஷாப்பிங் மால் மாதிரி தெரியுது, நிறையா வண்டி நிற்குது. நம்ம ரஷ்யாவில் என்ட்ரு ஆகும்போது அந்த இது தெரியும், விச் மீன்ஸ் ஏதாவது ஒரு சைனில் நம்ம வந்து வெல்கம் டு ரஷ்யா அதுமாதிரி போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் சொன்னேன் பாருங்க, நம்ம சிங்கிள் லேனில் உள்ளே திரும்புகிறோம். நம்ம வெளில போனோன்னா அந்த லேனில் வர போகிறோம். நம்மளை பின்னாடி இருக்கவங்களுக்கும் கன்ஃபியூஷன் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கன்ஃபியூஷன் கிடையாது. அதில் இருந்துச்சுன்னா நான் இந்த லேனில் திரும்ப போகிறேன்னா அந்த லேனில் திரும்ப போகிறேனான்றது தெரியாதுல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ நம்ம பீகான் லைட் ஆஃப் பண்ணிட்டோமா என்ன? ஆஃபில் தான் கைஸ் இருக்குது பீகான் லைட்டு. லைட்டே ஆஃப் பண்ணிடலாம், தேவையில்ல. திருப்பி ஒரு ரவுண்டை போட்டு இந்த வாட்டி கொஞ்சம் அதிக ஸ்பீட்லேயே வந்துட்டேன். டார்டூ அப்படின்ற ஊருக்கு நம்ம வந்துட்டோம். என்னங்க சைடில் ஏதோ ஒரு வண்டி நிற்குது, என்னாச்சு? போலீஸா இல்லை ஏதோ வண்டி இடிச்சிட்ருக்காங்க போல இருக்குது, பேசிக்கிட்டு இருக்காங்க நின்று. இருங்க மேப்பில் பார்ப்போம். மேப் வரலையே. வந்துடுச்சு. கிராஸ் பண்ணிட்டோமா? இல்லை பண்ணலைன்னு நினைக்கிறேன் இன்னும். எஸ், பண்ணலை. இந்த இடத்துல தான் கிராஸே ஆகுது. ஸோ இங்கே இருக்க பாருங்கள். ஸோ இன்னும் போனோம். அண்ட் அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரை பற்றி நீங்கள் என்ன கேஸ் நினைக்கிறீங்க? அது நீங்கள் விளையாடிருக்கீங்களா? அண்டு நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், அண்ட் நீங்கள் வந்து ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் விளையாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ட்ரக் ஓட்டுறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பிடிச்ச ட்ரக்குன்றது வந்து வால்வோ தான். ஆனால் இப்போ தான் நம்ம இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றதுனால நம்மளுடைய லெவலுக்கு இப்போதைக்கு வால்வோ வாங்க முடியாது. அண்ட் இந்த மெர்சிடஸ் பென்ஸ் இப்போ ஓட்டுற மெர்சிடஸ் பென்ஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் ட்ரக்கு, இது புதுசு கூட கிடையாது. ஏன்னா புதுசாக வாங்கினா நமக்கு டால் ரூஃப் கிடைக்காது. ஸோ எனக்கு டால் ரூஃப் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால புதுசுடைய ரேட்டுக்கு இந்த செகண்ட் ஹேண்ட் ட்ரக்கை வாங்கினேன்.
புதுசுனா ஸ்கேனியா மட்டும்தான் எனக்கு அந்த 119 16 அந்த ரேஞ்சில் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு பதிலாக நான் இதை வந்து வாங்கினேன். இது வேறு கம்பெனி மாதிரி அதே இதெல்லாம் ஒரே ரேட். ஓகே 50. ஐயோ என்ன கைஸ் 2500 பிடிச்சிட்டாங்க கைஸ் ஸ்பீட்டுக்கு. இந்த ஜேர்னிக்கு போகிறதுக்கு போதே கிட்டத்தட்ட 3000 கிட்ட இப்போ வந்து நம்ம நஷ்டத்தில் போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம ஓட்டுற ரைடு கிட்டத்தட்ட 7000 தான். நான் பிரேக்கு போட்டேன், ஆனாலும் சடனாக வந்துருச்சு கேஷ் இந்த 50 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்டு. சே சரி ஓகே, இட் ஹேப்பன்ஸ். அதுவும் நம்ம கரெக்டாக போலீஸுக்கு முன்னாடியே போய் கம்மி பண்ணுறோம். 33 கிலோமீட்டர் வந்து ஸ்பீட் லிமிட்டு எக்ஸ்ட்ரா போனால் தான் போடுறோம். அப்போனா நம்ம 88 இருந்தோம், 83 இருந்திருக்கோம் போல இருக்குது. ஸ்பீடு கம்மி பண்ணோம் நம்ம, ஆனாலும் சரி விடுங்க. அப்போ இந்த ரைடுலேயே நமக்கு கிட்டத்தட்ட 3000 லாஸ். டோல்கேட் எதுவும் இருக்கக்கூடாது, இருந்தால் அதில் வேறு அமௌண்ட்டு கம்மியாகும். ஸோ 90 இதுதான் மேக்ஸிமம் ஸ்பீடு இதனால் போக முடியும். நம்ம அது கவனமாகவே போவோம், ஏன்னா நிறைய கர்வாக இருக்குது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி ரூட் ஓடும்போது நல்லாயிருக்கும். நமக்கு முன்னாடியும் வண்டி போயிட்டு நமக்கு பின்னாடியும் வண்டி வந்துட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி ஓட்டுறதுக்குலாம் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். ஆனால் காலியாக இருக்குது ரோடு, ஒரு வண்டி இல்லை. அது கொஞ்சம் வண்டிலாம் வந்துச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் இந்த ஓவர்டேக் பண்ணி ஓட்டுறதுக்கு. ஆக்சுவலி அதுக்கு சில மாட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், டிராஃபிக் அதிகமாக நம்ம போகிற ரூட்டில் வர்றதுக்கு. அது நான் என்னன்னு செக் பண்ணுறேன். இந்த மாட்ஸ் எதாவது இருந்தால் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த மாட்ஸை போட்டுட்டு ஓட்டுவோம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் போது. அப்போ இன்னும் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ இந்த ஒரு ஹைவேவுடைய ரோடு முடிய போகுது. ஸோ நம்ம ஸ்பீடு இங்கேருந்தே கம் பண்ணுவோம். கண்டிப்பாக 70க்கு எடுத்துகிட்டு வந்து 50 தான் அந்த டேர்னிங் கிட்ட இருக்கும். அண்ட் எஸ், இப்போயே இண்டிகேட்டரையும் போட்டு விட்ருவோம். நான் நிற்க போகிறேன்றதையும் இப்போயே சொல்லிடுவோம், ஏன்னா அது டேரக்டியாக இருக்குது. ஸோ நான் கிட்ட போனால் தான் எனக்கே தெரியும். ஓகே, இந்த பக்கம் எந்த வண்டியும் வரல, இந்த பக்கமும் எந்த வண்டியும் வரல. இது ஓரளவுக்கு பரவாயில்ல கேஸ். டேரக்டிக்கு பதிலாக நமக்கும் அந்த எட்ஜ் வரைக்கும் போய் வண்டியை நிற்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு விசிபிலிட்டி கரெக்டாக தெரியுது. அண்ட் சில ரூட்ஸில் ஒன்றுமே தெரியாது. இந்த சைட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்க கைஸ், பஸ்ஸு தனியாக நிற்கிறதுக்கு. ஸோ கம்மிங் ஸ்பீட் கம் பண்ணுறோம். ஸோ நம்ம எங்கே என்ட்ரு ஆகிறோன்னு பார்த்தீங்கன்னா பார்டர். இதுதான் பார்டர், ரஷ்யாவுக்கும் இந்த நாட்டுக்கும் உள்ள பார்டர் இது. ஸோ நம்ம டேர்ன்லாம் பண்ண போகிறது கிடையாது, நம்ம நேராக தான் போக போகிறோம். மேலே பார்த்தீங்களா அந்த கொடி தெரியுது, சைட்லலாம் அந்த ட்ரக்ஸ்லாம் நிற்குது. இந்த பக்கம் தனி ரோடு போல் இருக்குது. ஓகே, நான் இன்னும் ஸ்லோ பண்ணிக்கிறேன். நான் 30 தான். இங்கே பாருங்க, சில இது எழுதிருக்கு, என்னன்னு படிப்போம். ஓகே, டோல் போல் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம டோல் கட்டிட்டு தான் போவோம்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். இங்கே பார்த்தீங்களா சைடில் டோல் அதிகாரி நிற்கிறாரு. டோல் அதிகாரின்ட்டேன் கைஸ். இந்த பார்டர் கிராசிங். ஸோ ட்ரக் எந்த சைடு போகணும்? கடைசியா? ஓகே, கடைசியிலேருந்து தான் ட்ரக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ட்ரக்கு கடைசியிலேன்னு ஏதோ செக்கப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம போய் நிறுத்துவோம். ஆமாம் கைஸ், வண்டி வந்து செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், பார்டர் செக்கு. எங்கே நியூட்ரல் பண்ணிட்டு வண்டியை வந்து நம்ம இதில் போட்டுருவோம். செக் பண்ணிக்கோங்க.
டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுறாங்க. ஃபைன் கீன் எதாவது போடுவாங்களா இல்லை சீஸ் பண்ணுருவாங்களான்னு தெரில. ஓகே கேஸ், எல்லாமே கரெக்டாக இருக்கான். அதனால் நம்ம போகலான்னு சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் இன்னொரு செக் போஸ்ட் இருக்குது போல இருக்குது. கேஸ் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நின்று ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் தம்ப்நெயிலுக்கு, இந்த பார்டர் கிராசிங் பக்கத்தில். அதனால் இருங்க. ஓகே, இங்கேருந்து இங்கே நல்லா இருக்கா? இருங்க கேஸ், ஒரே ஒரு ஃபோட்டோ தம்ப்நெயிலுக்கு எடுத்துப்போம். ஃபோட்டோ மோட் கொஞ்சம் ஜூம் இன் போயிட்டு எடுத்துப்போமா? ஓகே கேஸ், இப்போ போகலாம், கவலைப்படாதீங்க. ஓகே, நம்ம வண்டி எடுத்துருவோம். நாங்கள் பார்த்தீங்களா ரஷ்யா நாட்டுடைய கொடி. இது என்னது கைஸ்? ஓகே, 8 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நம்ம இதுக்குள்ளேயும் போகணுமா? ஸ்கேனர் போல் இருக்குது. ஆமாம் கைஸ், வண்டியை ஸ்கேன் பண்ணுறதுக்கு போல் இருக்குது. ஏதோ ஸ்கேனர் மிஷின் மாதிரி இருக்குது. ஓகே, எக்ஸ்ரே எடுக்கிறாங்களாம் கைஸ். ஒரே நிமிஷம், இதுவும் நல்லா இருக்குது, ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். இந்த பக்கம் திரும்பி இன்னொரு ஃபோட்டோ. ஓகே கைஸ், ஓகே, எக்ஸ்ரேலாம் வச்சு செக்கப் பண்ணுற அளவுக்காக கைஸ் நம்ம வந்து கடத்திட்டு போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த பக்கம் திரும்பி போனோம் போல இருக்கு. நம்ம எந்த பக்கம் போனோம்? கரெக்டாக போகிறோன்னா தப்பாக போகிறோம்? ஐயோ, ட்ரக்கெல்லாம் எந்த பக்கம் போகணுன்னு தெரியலையே கேஸ் எனக்கு. அந்த பக்கம் போகணும் போல இருக்குது. சரி, நான் மாற்றி வந்துட்டேன். எல்லாரையும் அந்த பக்கம் தான் திரும்புகிறானுங்க. சரி, இந்த பக்கம் 2 பேர் ஏறி நின்றுருக்காங்களேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தேன். சே ராங் ரூட்டில் வந்துட்டேன் கைஸ். மை காட். அந்த பக்கம் ஒரு போர்டே போடல. நான் எல்லாமே ஒரே ரூட்டோன்னு நினச்சிட்டு வந்துட்டேன். ஐயோ, இருங்க, திருப்ப முடியுமான்னு தெரில இந்த சைட்லேருந்து. இது வேறு ஒன்று கைஸ், திரும்பிடோன்னு நினைக்கிறேன். திருப்பிட்டாங்க. சூப்பர், எனக்கு இது இருந்ததே தெரில. இருங்களேன், நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். டேமேஜ் ஆகிடும் கேஸ் இதுக்கப்புறம் திருப்பினா. ஒழுங்காக நான் திருப்பி இருக்கணும். இது திரும்புமானும் தெரில. இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக தான் திருப்பணும். ஓகே, இப்படி திரும்பிட்டேன். இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி திருப்பி பார்க்குறேன். ஓகே கேஸ், எப்படியோ திருப்பி வந்துட்டேன். ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இது பேட்ரோல் கண்ட்ரோலுடைய வண்டி அங்கே இருக்குது. முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அதை. 2 பேர் நிற்கிறாங்களேன்னு அப்படி போனாங்க கேஸ். நான் இங்கே ஒரு பார்டர் கண்ட்ரோல் போல் இருக்குது. எத்தனை பார்டர் கண்ட்ரோல் கைஸ்? இருங்க, இதுதான் பக்காவாக இருக்குது. கலர் மாற்றலாம். நீங்கள் என்ன கேஸ் சொல்கிறீங்க? எனக்கு ஏதோ கலர் மாற்றலான்னு தோணுது.
ஸோ டாக்குமெண்ட்ஸ் அவங்க செக் பண்ணிட்டோம். கார்ஸ்க்கெலாம் ஃப்ரீ போல் இருக்குது. ட்ரக்குக்கு மட்டும்தான் இந்த ஒரு கவரிங் கொடுத்துருக்காங்க. கார்லாம் நேராக போகுது. எஸ் கைஸ், நம்ம போகலான்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம வண்டி எடுப்போம். நமக்கு இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக போவோம். ஓ, இது இன்னும் முடியல போல் இருக்குது கைஸ். இன்ஸ்பெக்ஷன் ஆள்னு இன்னொன்று இருக்குது போல் இருக்குது. அங்கே வேறு நம்ம போகணுமா? சூப்பர். ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஏதோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே இருக்க பார்சல்லாம் எடுத்து. ஓஹோ, இப்படிலாம் பண்ணுவாங்க போல இருக்குது. ஹீரோ குட்ஸ் ஏதோ நாயெல்லாம் இருக்குது கைஸ். நாயெல்லாம் வச்சு ஏதோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே. எக்ஸ்ரே. ஓ, இந்த 2 வண்டியெலாம் நிற்க வச்சுருக்காங்க கைஸ் இங்கே. கவனிச்சிங்களா? அந்த 2 வண்டி இங்கே நிற்க வச்சுருக்காங்க. ரஷ்ய நாட்டோட கொடி அங்கே இருக்குது. ஸோ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு போனால், ஐ மீன் இன்னொன்று யூரோப்புக்குள்ளே போகும்போது சல்னு இந்த மாதிரி செக் போஸ்ட்லாம் இருக்காது. இது யூரோப்லேருந்து ரஷ்யாவுக்கு போகிறோம் இல்லையா, அதனால தான் இருக்கும். ஐயோ, அன்ஆத்தரைஸ்டு பார்டர் கிராசிங்கா? நான் பண்ணவே இல்லைங்க அன்ஆத்தரைஸ்டு கிராசிங்கு. எங்கள் எக்ஸ்ரேக்கு தானே போக சொன்னீங்க. எக்ஸ்ரே ரூமே இல்லையேங்க. ஐயோ, இப்போ நான் எக்ஸ்ரேக்கு எங்கே கேஷ் போயிட்டு வர்றது? எக்ஸ்ரே போங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் எக்ஸ்ரே எங்கன்னே தெரியலையே. சரி விடுங்க, தான் கிராசிங் ஆகிட்டோம், அரெஸ்ட் ஆகல. இதில் மட்டுமே நிறையா அமௌண்ட்டை நம்ம இழந்திருக்கோம் கைஸ். இருங்கடா டே. அவனை வழி விட்டுடலாம் கைஸ். அவனை இந்த காரனுங்க கடுப்பு ஏற்றுவாங்க. அவன் நம்மளுக்கு வழி விட்டான். நல்லதுப்பா. அடப்பாவி, நான் எப்படா திருப்புவேன்? ஏன்டா ஏறி வந்த? சூப்பர், போங்க. ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ரே எடுக்கலன்னு சொல்லி நம்மளை லாக் பண்ணாங்க. அன்ஆத்தரைஸ்டு பார்டர் கிராசிங் வேறு வாங்கிட்டேனே கைஸ். நம்ம இத்தனையும் கடத்திட்டு கூட போகல எதையும். அதுக்குள்ளே அன்ஆத்தரைஸ்டு பார்டர் கிராசிங். ரஷ்யாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் கைஸ். இதுங்க பெட்ரோல் பங்கை பார்த்து நிறுத்தி எவ்வளோ பெட்ரோல் ப்ரைஸ்ன்றதை பார்ப்போம். நம்ம நாட்டில் வர ரஷ்யாவிலேருந்து தான் க்ரூட் ஆயில் வாங்குகிறாங்க. அது ஒரு பெரிய மேட்டராக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ரஷ்யாவில் போயிட்டு பெட்ரோல் ப்ரைஸ் என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த ரஷ்யான்றதுனால யூரோவில் இருக்குமா? இல்லையே, இது வரைக்கும் நம்ம யூரோப்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம். நமக்கு யூரோவில் இருந்துச்சு. பட் இது ரஷ்யா தானே. இப்போ இங்கே 70க்கு மேலே வர போகிறேன். சரி, இதிலே மெயின்டைன் பண்ணுவோம் கைஸ். இவர் தான் நமக்கு வழி விட்டவர், அதனால் அவருக்கு நம்ம வழி விட்டுறலாம். நமக்கு 23 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் தான். ஆனால் எங்கே கைஸ் அந்த எக்ஸ்ட்ரேக்கு தான் எட் பண்ண சொன்னாங்க. ஆனால் அது எங்கே இருந்துச்சுன்னே தெரியலையே. நான் நேராக வந்துக்கிட்டு இருந்தேன். இங்கே ஏதோ திருப்பி ஒரு ஆக்சிடெண்ட். ஃபயர் இன்ஜின் திருப்பி ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் இங்கே. ஓகே, இங்கே தான் பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிக்ஸ்கோ டிஸ்கவர்டு. பா, செம்ம பெரிய பெட்ரோல் பங்காக இருக்கும் போல இருக்குன்னு நினச்சா அது பெட்ரோல் பங்க் இல்லை. அது இங்கே வேறு ரேட்டிங்ஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். நம்ம எல்பிஜி கேஸ் தான் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம். என்ன காய்ஸ் இது? டீசல் ப்ரைஸ் 0.61. அங்கே நமக்கு 1.9க்கு கிடச்சிச்சு. 163 பவுண்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 0.9 பவுண்டுக்கு கிடைக்குது. சீப் தான் போல் இருக்கே. அப்போ இருங்க, இங்கே ஃபில் பண்ணிப்போம். இவ்வளோ சீப்பாக இருக்குங்க. அப்போ டேங்க் இனிமேல் ரஷ்யாவில் தாங்க ஃபில் பண்ணோம். பார்த்தீங்களா, 1 லிட்டர் 1 யூரோ கூட இல்லையா, அதோட கம்மியாக. பயங்கர சீப்பாக இருக்குங்க. ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம் கைஸ் இந்த மாதிரி இடத்துல. இனிமேல் நம்ம ரஷ்யாவில் தான் ஃபில் பண்ணுறோம். இப்போன்னு பார்த்து 200 பவுண்டு தானா? சரி, ஓகே கைஸ். ஓகே, அப்போ ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் தயாரிக்கிறதுனால ரஷ்யாவில் கம்மி போல் இருக்குது. இதுங்க 2 பக்கமும் பார்த்துப்போம். வண்டி ஏதாவது வராப்பிலையான்ட்டு. வரலை.
ஓகே, நமக்கு முன்னாடி நிறைய ட்ரக்ஸ்லாம் நிற்கிறாங்க, எதுக்குன்னு தெரில. டேர்னிங் இருக்குது போல இருக்கு, சிக்னலும் இருக்குது. அன்ஆத்தரைஸ்டு பார்டர் கிராசிங் நம்ம எக்ஸ்ரே பண்ணாதனால அப்படி சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஆனால் நம்மளை அலோவ் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு டவுட் என்னென்னா, எங்கே கைஸ் நான் போய் அதை பார்க்குறது, அதுதான் எனக்கு தெரியல. நான் அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதே ரூட்டில் தான் வந்துட்டு இருந்தேன், எங்கே போய் அதை பார்க்குறதுன்னு தெரில. நான் இந்த ரூட்லேயும் நினச்சேன். இருங்க, திருப்பி நம்ம அதே ரூட் வழியாக திருப்பி போகணுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கரெக்டாக கிளாரிஃபை பண்ணிட்டு போவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அடுத்த இதில் தான் போவோம். ரெட் சிக்னல் ஆஃப் அஃபென்ஸ். எனக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லை. நான் வண்டி ஓட்டினாலே ஒரே அஃபென்ஸாக வாங்கிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீடிங் அஃபென்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பீடிங் அஃபென்ஸு, அதுக்கப்புறம் டோல்கேட் கிராஸ் பண்ணலன்ற ஒரு அஃபென்ஸு, அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெட் லைட் அஃபென்ஸு. இதுக்கு நான் வந்து வாங்க போகிற பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா 10,000 யூரோஸ். எனக்கு தெரிஞ்சு 3000 யூரோஸா 2500 யூரோஸோ என்னவோ வந்து போலீஸ்காரர் ஃபைன் போட்டார் நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு 400 யூரோஸ் வந்து அதுவாக ஸ்பீடிங் ஃபைன் போட்டுச்சு. இது ரெண்டு சேர்த்து 3000. பார்டர் கண்ட்ரோலில் ஒரு 1500, ஸோ 4500. இங்கே ஒரு கிட்டத்தட்ட 5000 ரூபா நமக்கு ஃபைன்லேயே விழுந்துருக்கு. இப்போ நம்ம ஊர் டிராஃபிக்கை வந்து பயங்கர அதிகம் அப்படின்னு சொல்கிறோம். லோடு ஏற்றிட்டு போகிற லோடில் பாதி காசுக்கு வந்து ஃபைன் விழுந்துருக்கு கைஸ் நமக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம அதுக்கு எதை மாதிரி தான் ஓட்டணும், அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அப்படி இருந்தாலும் லோடுடைய காசுக்கு பாதி காசுக்கு எப்படி கேஸ் ஃபைனு? லோடு ஏற்றிட்டு போகிறதுக்கு 10,000 ரூபானா அதில் பாதி காசு இங்கே ஃபைனு. பார்டர் கிராசிங்க்கும் ஏதோ அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், தெரில, சரியா தெரியலை பண்ணாங்களா இல்லையான்ட்டு அந்த கன்ஃபியூஷனில். வெளிநாடுகளில் வந்து இந்த டிராஃபிக்கு அப்படின்னு வந்துட்டால் மட்டும் அதிகமாக தான் இருக்கும் போல இருக்குது. எங்கடா போகிற? அந்த பக்கம் திரும்பிறியா? அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தான் பார்த்தீங்களா அதில். நம்ம போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோமா? அது இந்த பக்கம் போர்ட்டே இல்லையே. கேஷ் இந்த மாதிரி ஒரு ஊரில் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்து பொந்தெல்லாம் நம்ம திரும்ப சொன்னாங்கன்னா நம்ம எப்படி திரும்புறது? ஓகே, நான் அந்த லாஸ்ட்டு போயிட்டு வரேன். நமக்கு முன்னாடி போன எல்லாரும் எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ எனக்கு பார்க்கும்போது ரோடு நேராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ நான் நேராக போனேன்னு வச்சுக்கோங்களேன், சைடு வாக்குக்கு இன்னொரு ஃபைனை போடுவாங்க, அதனால் வேணாம். ஓகே, இவர் பயங்கரமாக திரும்புகிறாரு, நம்ம கொஞ்சம் வழி விட்டுருவோம். என்னதுங்க சென்ட்டில் அங்கே ஏதோ ஃபேக்ட்ரியா? ஓகே, நமக்கு அது தேவையில்ல, நம்ம இந்த சைடு திரும்புகிறோம். ஓகே, நம்ம ஸ்லோ பண்ணிட்டு நின்றுட்டு பார்த்துட்டு திரும்பிடுவோம் கைஸ். ஓகே, எந்த வண்டியும் வரலைன்னு பார்த்தா அடுத்த லேன்லேயே போயிட்டேனே கைஸ். அந்த சைடில் செக் பண்ணும்போது மட்டும் அந்த இது போயிடுது. ஓகே, இன்னும் 10 கிலோமீட்டர் தான். டிராஃபிக் பெருசாக இல்லை. மேபி நம்ம 9 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனோம், 6 மணிக்கு கிளம்புனோம். இப்போ மணி வந்து 1. ரயில்வே கிராசிங் வேறு இருக்காங்க கைஸ். அது வேறு எங்கே இருக்குன்னு தெரில. அது வந்தால் ஸ்பீடு கம்மி பண்ணோம். உஷாராக நான் வந்து 30ல் வந்துட்டேன். நான் ரயில்வே கிராசிங் அப்போ எப்பயுமே 30 தான் இருக்கும் ஸ்பீட் லிமிட்டு. இதுக்கு மேலே என்னால் ஃபைன் வாங்க முடியாது. ஃபைன் வாங்கினா அவனுக்கு நஷ்டத்துக்கு தான் நான் கொடுத்துருப்போம். அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அங்கே பாருங்க கைஸ், ஏதோ ரஷ்யாவுடைய அந்த மாஸ்க் மாதிரி ஒரு இருக்குது பார்த்தீங்களா? சர்ச் தான் அது, பட் அந்த டாப்பில் இருக்க அந்த ஷேப் சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஏதோ பென்டகனில் இருக்கிற மாதிரி ஒரு இது வேறு இருக்குது. இருங்க, நிறுத்திட்டு பொறுமையாக பார்த்துட்டு திரும்புவோம். இந்த பக்கம் தான் வண்டி வருதா? இல்லை, இந்த பக்கம் வண்டி வருது. இதுக்கப்புறம் வரல.
ஓகே, கிட்ட நெருங்கியாச்சு. நமக்கு மேப்லேயும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம எங்கே போய் அதை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு எபிசோடை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த ஊரில் டிராஃபிக்கோட ஃபைன்ஸ் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை பற்றியும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெட்ரோலோட ப்ரைஸ்லாம் எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இது என்னங்க சைடில் யார்டா, ட்ரெயின் யார்டா? ஆமாங்க, ட்ரெயின் யார்டு. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய அடுத்த சில வீடியோஸும் வந்து இருக்கும். அண்ட் இப்போலாம் என்னுடைய வீடியோஸ்க்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் மாதிரி போடுறேன். இந்த வீடியோஸில் நடந்த ஹைலைட்டான மூமெண்ட்ஸை வந்து நான் ஒரு சின்ன செக்மெண்ட்டாக நான் வந்து போடுறேன். ஏன்னா நிறையா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வீடியோவில் பெருசாக எதுவும் நடக்காது, நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனால. போக போக நம்ம மிஷின் கண்டினியூ பண்ண நிறைய பயங்கரமான விஷயம் நடக்குது. பட் அது வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் போயிடலாம்ல, அப்போ உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து நான் வந்து இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி இம்பார்ட்டண்ட்டான இந்த வீடியோவில் நடக்கிற விஷயங்களை ஃப்ரெண்டில் போடுறேன். ஸோ அது ஓகேவா, அப்படி இருந்தால் ஓகேவா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பெருசாக எடிட் பண்ணுறதில்ல, நான் அதே ஃப்ளோவில் விட்டுறேன். என்னால் இது இன்னும் கூட கிறிஸ்பாக ஷார்ட் பண்ணி எடிட் பண்ணி கூட உங்களுக்கு கொடுக்க முடியும். அது கொஞ்சம் இந்த கேமுடைய ஃபீலை நான் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்றதுனால நான் அதில் பண்ணுறதில்ல. ஸோ இதை முடிச்சு நம்ம நெக்ஸ்ட்டு தூங்குறதுக்கான ஒரு இடம் பார்க்கணும். அது வேறு நெக்ஸ்ட்டு. ஓகே, கம்பெனிக்குள்ளே போயாச்சு. கம்பெனிக்குள்ளே வந்தாச்சு. ரயில்வே யார்டு பக்கத்தில் இருக்குன்னா ட்ரெயினில் எடுத்துகிட்டு வந்துருக்கலாமே. ஓகே, இந்த பக்கம் தான் திரும்ப இடம். தூக்கம் வந்து விட்டது கைஸ். ரொம்ப நேரமாக நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். ஓகே, இதுதான். இருங்க, கேட்டே திறக்க மாட்டாங்க இவங்க. பார்த்தீங்களா, அந்த கேட்டு இடிக்கிற மாதிரியே வைக்கிறீங்களடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, அந்த பக்கம் அப்படி அதுதான் ஈஸியாக இருக்குது எனக்கு. அங்கே போய் விட்டுறேன். கேட்டில் இடிக்கிற மாதிரியே தான் கேஸ் வைக்கிறாங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டன் பண்ணிப்போம். ஓகே, நம்மளுடைய கியரை டவுன் பண்ணிட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து அன்கப்புள் பண்ணிவிடுவோம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.